மீன ராசிக்கார அன்பர்களே, நீ கதறி கதறி அழுதாலும் இதை மட்டும் ஆகஸ்ட் 12-13க்கு மேல் மறந்தும் செய்து விடாதீர்கள். நடக்கவே கூடாத ஒன்று நடக்கப் போகிறது. தைரியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க வேண்டிய நேரமாக இது அமையும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனம் இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்க. இவருடைய மனசுல பல கேள்விகளும் பல கேள்விக்கு கிடைக்காத பதில்களையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க. மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையும் ரொம்ப வைக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்களை ரொம்ப அதிகமா நம்பக்கூடிய நபர்களும் இந்த மீனராசிக்காரர்கள் தான். இந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் அப்படின்னாலே அதற்கு மறு உருவம் அப்படின்னாலே இந்த மீனராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் மற்றவங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்களாக இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க என்னைக்குமே போய் மற்றவங்கள வச்சு பித்தலாட்டம் பண்றது, ஏமாத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுன்னு பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுகள் தான். முக்கியமா நீ 10 லட்சம் பணம் தரப்பா, எனக்காக நீ போய் சொல்றியா அப்படின்னு கேட்டா, நீ என் உயிரினா எடுத்துக்கோ, பொய் சொல்ல மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, யாருக்கிட்டையுமே பொய் சொல்லாம உண்மையை மட்டுமே பேசி வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுக்கு போய் பேசுன்றது வரவே வராதுங்க. முக்கியமா அப்படி போய் பேசினாங்கன்னா மற்றவங்க எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க, எளிமையாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க போய் பேசுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்றத. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணமுடையவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். இவங்களுக்கு எப்போதுமேங்க மற்றவங்க மேல அன்பு காமிச்சு மட்டுமே தாங்க பழக்கம். மற்றவங்க மேல என்னைக்குமே இவங்க வெறுப்பையும் எதிரியாகவும் பார்க்கவே மாட்டாங்க இந்த மீனராசிக்காரர்கள். இன்னை வரைக்குமே இந்த மீனராசினுடைய மனசுல பல கேள்விகளும் கவலைகளும் தாங்க நிறைஞ்சிருக்கு. காரணம், வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய குணம் என்பது இன்னை வரைக்குமே இவர்களை சோகத்துல மட்டுமே தாங்க வச்சிருக்கு. ஏன்னா இவங்க என்னதான் நல்லது நினைச்சு நல்லது விஷயங்களை பண்ணாலும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவங்க சுத்தி இருக்கக்கூடிய யாருமே இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுக்காக நம்ம இருக்கணும்ன்றது நினைச்சதே கிடையாதுங்க. நீ எப்படியோ போய்க்கோ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு இந்த மீனராசிக்காரர்களை எல்லோரும் சேர்ந்து ஏமாத்தி காயப்படுத்திட்டாங்க. முக்கியமா சொல்ல போனா இவங்க காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஏன் இப்போ வேலைக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கும் போதும் சரி, என்னுடைய குடும்பம் திருமணத்துக்கு அப்புறமும் சரி, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஏன்னா வெவ்வேறு இடங்களில் இவங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரிங்க, இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல சாமி அப்படின்னு இவங்க மனசு வேண்டிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் தூங்கணும் எப்படிங்க, படுத்துணி தூக்கம் வந்துடும் தூங்கிடுவாங்க. ஆனா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமாங்க இருக்கு தூக்கம்ன்றது? தூக்கமே கிடையாதுங்க. 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சு அப்படி முடிச்சு தூங்கலான்னு படுப்பாங்க, தூக்கம் வராது. யோசனை, பயம், பல கேள்விகள், என்னென்னமோ யோசிப்பாங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படி பேருமோ, இப்படி பேருமோ, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு 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 10 மணிக்கு தூங்க படுத்தவங்க 1 மணி ஆகியும் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்க. எதை பத்தி யோசிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நினைச்சு வருத்தப்படக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க. இவங்களுக்குன்னு யாருமே இல்லைன்ற ஒரு விஷயம் இன்னை வரைக்குமே இவர்களை காயமும் கஷ்டமும் படுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் மேல யாருக்குமே அன்பும் கிடையாது, பாசமும் கிடையாது. எல்லோருமே இவர்களை பயன்படுத்திக்க தான் நினைக்கிறாங்களே தவிர இவங்க மேல அன்பு வைக்கணும், இவங்களுக்காக நம்ம இருக்கணும்னு நினைச்சதே கிடையாதுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, ஏன் இவங்களுடைய குடும்பத்தார்களையும் சரிங்க, அப்பா அம்மானா எப்படிங்க பிள்ளை மேல பாசமா இருக்கணுங்க. ஆனா இந்த மீனராசிக்காரர்களை ஏன்டா பெத்தோம் அப்படின்ற மாதிரி வெறுப்புல வாழக்கூடிய அளவுக்கு இவங்களை எல்லா விஷயத்திலுமே அடிமட்டமா நடத்தக்கூடிய நபர்களாக தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த மீனராசிக்காரர்கள். தன்னுடைய குடும்பத்திலிருந்து எப்படா வெளியே போகணும்னு ஒவ்வொரு நாளும் மனசுல நொந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த மீனராசிக்காரர்கள். கண்ணீர் நிறைஞ்சு அழுகிற அளவுக்கு, அதாவது எப்போதுமே கண்ணீரோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மீனராசிக்காரர்கள் தாங்க. இந்த மீனராசிக்காரர்களை யாராவது பார்த்தாலே போதுங்க, அவ்வளவு கஷ்டமா உங்களுடைய முகத்திலே தெரியும். பார்க்கவே பாவமா இருக்கு, என்னடா இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய அடுக்கட்ட நபர்கள்லாம் இந்த மீனராசிக்காரர்கள். இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறாதா, வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு பல நாட்கள் பல யுகங்கள் யோசிச்சு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுமா மாறாதான்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அதற்கேற்ற ஒரு முக்கியமான நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போகுதுங்க. இது நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள நடக்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினீங்களோ, இவ்வளவு நாள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமான்னு யோசிச்சு நீங்க உங்களை நீங்களே கேள்விக்கிட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலும் மாற்றமும் கிடைக்க போகுது. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம். ஆனா எதுக்குமே உங்களுடைய வாழ்க்கையில சரியான மாற்றங்களோ இல்லை நன்மைகளோ நடந்திருக்காது. ஆனா இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்களே நம்ப மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு மாற்றத்தை சந்திக்க போகிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நடக்க போகுது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும்
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி. மீன ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவர்கள் முன்பு கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மற்றவர்கள் எல்லோரும் உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால் வரைக்கும் பல நபர்கள் உங்களை இழிவுபடுத்தியிருக்காங்க. பல நபர்கள் உங்களை காயமும் கஷ்டமும் படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட காயமும் கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அணுவணுவா நீங்க போகுதுங்க. மற்றவர்கள் முன்பு நீங்க உயர்ந்த பதவி அடைவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப காலமா உங்களை எப்போதுமேங்க தனக்கு கீழே தன்னுடைய காலுதான் நீ அப்படின்ற மாதிரி அடிமட்டத்தில் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்கள் முன்பு நீங்க யாருன்றத நிரூபிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சுப்பீங்க. நீங்க எல்லாருக்கும் முன்பும் யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு தனித்துவமான ஒரு அமைப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க. நீங்க இனி யாருக்காகவும் எதற்காகவும் பார்த்து யாரும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டம் பிரச்சனை என்பது இருக்குதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுங்க. மற்றவர்கள் முன்பு நீங்க மரியாதைக்குரிய ஒரு நபராக இருப்பீங்க. குடும்பத்தார்கள் உங்க மேல வெறுப்பையும் எப்போதும் உங்களை காயமும் படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து இந்த மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. மற்றவங்களுக்காக நீங்க இருந்தீங்கல்ல, இனி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக அன்புக்குரிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைப்பாங்க. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், ஒரு நண்பனா இருக்கலாம், காதலன் காதலின்ற ஒரு உறவுக்குள்ள நீங்க போவீங்க. இது வரைக்குமே இப்படிப்பட்ட உறவு அமையலையே அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு நாட்கள் கவலைப்பட்டிருக்கீங்க, எத்தனை நாட்கள் வேதனையும் பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட வேதனைக்கும் பலன் கொடுக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் என்றது நடக்க போகுது. இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் சந்திப்பீங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. ஏன்னா மீனராசினுடைய வாழ்க்கையில அனைத்தும் சிறந்ததாக மாறப்போகுது. ஆனா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையும் சில பிரச்சனைகள் இருக்குன்றது தான் யதார்த்தமும் உண்மை. ஆனா அது என்னன்றதை நீங்க பெருசா நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா அதை சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்க சரியாத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதை அனைத்துமே இந்த மீனராசிக்காரர்கள் சரி பண்ணிட முடியும். சரி, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் ஒரு நாள் அவது இது நடக்குமான்ற எதிர்பார்ப்பும் இருந்துச்சுல்ல. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எப்பயாவது உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை அமைஞ்சிருமா, திருமண வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சு ஆசைப்பட்டீங்களா? அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை என்பது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அமைய போகுதுங்க. முக்கியமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குழந்தை பாக்கியத்தை பெற போறீங்க. மற்றவர்கள் முன்பு உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் போடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்க முக்கியமா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது விரைவில் அடைய போகுதுங்க. எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. புது கார், வீடு, முக்கியமாக பைக், ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்ட அந்த பைக் வாங்கக்கூடிய நிலைமை என்பது வாகனத்தினுடைய அந்த வாகனம் வாங்கக்கூடிய அந்த எண்ணம்ன்றது நிறைவேற போகுதுங்க. ரொம்ப நாட்களா உங்களுடைய வாழ்க்கையில கனவாக இருந்த ஒரு விஷயம் தாங்க. எப்படியாவது நம்மளும் ஒரு வண்டி வாங்கிட மாட்டோமா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளும் ஒரு வண்டி வாங்கிட மாட்டோமா அப்படின்றது யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா உங்களால அது முடியாமலே போச்சுங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஏற்ற விதமாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை சந்திக்கக்கூடிய விதமா சொந்தமா வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை என்பது அமையும். கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாறி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசினுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத நன்மைகள் இனி வரக்கூடிய காலம் நடக்க போகுது. நீங்க எதுக்குடா வாழ்றோம்னு நினைச்ச வாழ்க்கை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதமான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க கைவிடவும் வேண்டாம். ஏன்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லதாகவே நடக்கும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுதுங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகுது என்பதை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே பார்ப்பீங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை நன்மைகளையும் நல்லதையுமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில அற்புதமான வாழ்க்கையாக இனி அமையும். நம்புங்கள், நல்லதையும் நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.